அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்க பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரண்டை தான் பறிக்க போறோம். பிரண்டை எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று முத்தலா இருக்கும். நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நார் நாரா இருக்கும். இப்போ நம்ம நமக்கு குப்பையெல்லாம் போட்டு அதில் சொருவி வச்சு அது ஒரு இது இப்படி இந்த கட்டையா இருக்கிறத வச்சாவே போதும். அது அப்படியே தளைஞ்சு அதை ஒடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து அக்கா வீட்டில் இருக்கு, அக்கா வீட்டில் இருக்கு. வாங்க அதை பறிக்க போகலாம். பறிச்சுட்டு வாங்க அதை எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பரண்டை பிக்க போகலாம். செம்ம வெயில். சரி பெரியம்மா, குட்டியெல்லாம் வீட்டில் விட்டு போயிடும். குட்டியெல்லாம் வருது. ரெண்டு குட்டி ஒரு ஆடு, ஒரு குட்டி ஒரு ஆடு, அந்த மாதிரி. அதுங்களுக்கும் வெயில் தேவைப்படுது. வெயிலில் சுற்றுறதுக்கு பெரியம்மா சின்னோண்டு இடத்துல அவங்க ஒருத்தவங்க கை வச்சா நல்லா வருன்றாங்களா, அது மாதிரி எங்கள் பெரியம்மா சும்மா ஏதாவது வச்சாலே செம்மையாக வரும். எனக்கு பச்சை மிளகாய் என்னை விட ஒசரம் செடி கீழே இருந்து நல்லா பெரிய வேறு. ஆனால் நல்ல பச்சை மிளகா ஒரு கொத்து, ஒரு இதுலேயே எத்தனை பச்சை மிளகா இருக்குது பாருங்க. வேணுங்கிறப்ப பெரியம்மா பிச்சு சமைச்சுக்குவாங்க. நாங்களும் வேணும்னா பிச்சுக்குவோம். இதெல்லாம் விளைஞ்சிருச்சு. இல்லை சிவப்பு கலரையும் ஆயிடுச்சு. பாவக்காய் செடியில் பாவக்காய் பிச்சோடனே காஞ்சி போச்சு. நம்ம வீட்டில் ஆனால் நல்லா நெல்லிக்காய். இங்கே ஒரு பரண்டை செடி, இங்கே எல்லா பக்கமும் பெரியம்மா எது வச்சாலும் நல்லா சூப்பராக வரும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியாம்மா? வாமா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இவங்களுக்கு பாத்திரம் பிடிக்க ஒரு ஆள், கேமரா பிடிக்க ஒரு ஆள். இதுதான் ஆடாதடங்கிறது. இது நமக்கு சளி பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா ஒரு தலையை மட்டுமே நல்லா அரைச்சி சும்மா ஒரு அரை டம்ளருக்கு தகுந்தாப்புல குடித்தோம்னா போதும், உடனே சளி போயிடும். ஏன்னா சாதனாவுக்கு அப்படி தான் குழந்தைக்கு சளி இருந்தப்போ சாதனாவுக்கும் லைட்டாக சளி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அதை அரைச்சி கொடுத்தா. ஆனால் கசப்பு இருக்கும் அதிகம், ஆனால் உடனே சளி முறியும். ஆடாதோரை முருங்கை மரத்துலலாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக நிறையா இதுதான் இருக்குது. இந்த அக்கா என்ன வச்சாலும் அது ஒரு கைவசமாக நம்ம வீட்டில் இருந்து பிச்சுட்டு வந்து வச்சது. அந்த மாதிரி செம்பருத்தி வச்சிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் அந்த பக்கம் குறிஞ்சாக்கீரை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. நாங்கள் அப்பா இருக்கும்போது அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கோம். அப்புறம் இங்கிட்டு தூதுவளை பூ செம்மையாக இருக்குது. ஆனால் முள்ளாக இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த குட்டியூண்டு இடத்துக்குள்ளாரையே இருக்குது. காட்டுமா இன்னும் உடைக்கிற சட்டா. இது மொத்தமாக மொத்தமாக இருக்கிறதெல்லாம் உடைக்கக்கூடாது. இது திக்கு பச்சையாக இருக்கிறதெல்லாம் பறிக்கக்கூடாது. இது இப்போ தான் இது. அது இல்லாமல் 10 நாளாச்சு எங்களை பறிச்சுக்க சொல்லி. அது இந்நேரம் அதை பறிக்கலன்னா அம்மாவும் கொஞ்சம் வெளியில் வேலைன்னு இந்த மாதிரி போயிட்டாங்க. அதனால் அம்மாவாலையும் ஒன்றும் இது பண்ண முடியல. இந்த மாதிரி பிஞ்சா முன்னாடி இருக்குது. அப்புறம் அப்படியே வந்துடும், வளைஞ்சு வந்துடும். இது சீக்கிரம் வளர்ந்துடும். இந்த லைட் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் தண்டு நாறு வரும். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருந்து பொருள். நான் இங்கிட்ட இருக்கு பாருமா கீழே. பெரியம்மா வருங்க. பெரியம்மா ஆரம்பிட்டு இருக்கேன். இந்த கீழே இது ஃபுல்லாகவே மேலே செடிக்கு மேலெலாம் இருக்குது.
இவங்க தான் எங்கள் பெரியம்மா, எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறம் இருக்க பெரியம்மா. இவங்க தான் வந்து எல்லாமே எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு ஒரு செடி கிடச்சாலும் அதை அவங்க மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அது எல்லாத்துக்குமே வைக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம வீட்லேயும் வந்து இந்த பிரண்டை எல்லா செடியுமே பெரியம்மா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வச்சனால இப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செடியை முள்முருங்கை முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதை அரிசியில் மாவாட்டி ரொட்டி சுட்டு சாப்பிடணும். சளிக்கு இருமலுக்கு இதெல்லாம் நல்லது. பெருமா இது பெருமா இது வந்து ஆடாதடை மாலைக்கு சளிக்கெல்லாம் இது வந்து இந்த தலை ஓகே இது ஓகே சொன்னேன். சளி வெந்நி தண்ணியில் காய்ச்சி தலையில் ஊற்றிக்குவோம். இது எல்லா தலையும் அது வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே வெளியில் போகாமல் மருந்து. இங்கேயும் வந்து என்னென்ன பெருமா இருக்குது இந்த இதுக்குள்ள பெரியமா பிரண்டை, குறிஞ்சாக்கீரை, முள்ளு முருங்கை, ஆடாதரை, தூதுவலை எல்லாமே வச்சுருக்கோம். செம்பருத்தி, பாவக்காய் எல்லாமே இருக்குது பெரியம்மா. அங்கே இது வச்சுருக்கேன் பச்சை மிளகா செடி. அங்கே வந்து பாருங்க, நான் காமிச்சிட்டேன் வரும்போதே காமிச்சிட்டேன். பச்சை மிளகா செடியெல்லாம் வச்சுருக்கேன் பாரு. சும்மா விதை போட்டது தான், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எல்லாம் அதான் வரும். எங்கள் பெரியம்மா மாதிரி எல்லாம் சூப்பராக வந்துடும். கைராசி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பெரியம்மா எது சும்மா சிம்பிளாக ஒரு குச்சை வச்சாலே சூப்பராக வந்துடும். இங்கெல்லாம் போன வருஷம் வந்து தக்காளி போட்டு இவ்வளோ பெரிய தக்காளி, அவ்வளோ தக்காளி இருந்துச்சு. பிரண்டை இங்கே வந்து மாட்டுக்கு வந்து சமைப்பாங்க பெரியம்மா எப்போதுமே. இந்த வீடு வந்து கடைசியாக நான் பூவரசி அண்ணி வரும்போது இங்கே வந்து வீடியோ அடிக்கடி எடுத்திருப்பேன். பூவரசி அண்ணி வந்து இப்போ தள்ளி போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள வீடியோவில் காட்டலன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க இங்கே இல்லை, வெளியில் போயிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. காலைல போயிட்டு நைட்டு சாயங்காலம் ஒரு 7 மணி போல் தான் வராங்க. நான் என்னைக்காச்சும் பார்த்தா பேசுவேன், அவங்கக்கிட்ட ஃபோனும் இல்லாதனால சரியாக பேச முடியல. இப்போ அடுத்து அங்கே முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் கொஞ்சம் பரண்டு இருக்குது, அதையும் பிச்சுக்கலாம். ஐயா வேணும் வெறும் பிஞ்செல்லாம் இருக்குது. அது மாதிரி இங்கே கீழெல்லாம் பெருசாக இருக்குது. பிஞ்சா பிச்சு இது பண்ணாத, பெருசுனா இருந்துக்கும்ல. வளர்த்துருக்கு. பார்த்தேன். இங்கிட்டு அந்த முல்லைப்பூ செடி மாடு வந்து கடிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் மாடு இருக்க வந்து மாடு ஆடு இப்படி கடிச்சிட்டு போயிடுது. இங்கே துளசி செடி அதான் சொல்ல, இந்த குட்டிக்குள்ளே இன்னும் நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, பொங்கலுக்குலாம் பானையில் கட்டுவாங்க. அது வந்து போன வருஷம் வந்து இருந்துச்சுன்னு வச்சு அது வந்து இந்த வருஷம் பானையில் கட்டினாங்க. அதனால திருப்பி இந்த வருஷம் வச்சுருக்காங்க. மஞ்சள் செடி இது இருக்கு. அடியில் புதினா செடி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. பச்சை மிளகா சும்மா போட்டது தான், ஒரு விதை போட்டேன். அது சூப்பராக இருக்குக்கா. இப்போ நீ ஆடு ஓட்டிட்டு போகணும் வருமா? ஆட்டை விட்டு போகிறேன். சரி, அடுத்தாச்சாக்காங்க ஆடை ஊத்துற. இது வந்து இந்த சீதா மரம் வந்து நாங்கள் வச்சதே இல்லை, தானாக வந்தது. நாங்கள் வரும்போது சரி வீட்டுக்கு சைடில் போகுதே, வேறு இந்த மாதிரி உள்ளே போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, நம்ம வேணாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழம் நான் காட்டவே இல்லை. அப்பா வந்து இந்த பழத்தை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. 30 கடைசியாக வந்து அவங்களுக்கு 30க்கு நாங்கள் சாமி கும்பிடும்போது இந்த பழத்தை தான் கொண்டுட்டு வந்து பறித்து வச்சோம். நேரத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சப்போட்டா பழம், சீத்தாப்பழம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டியாக அழகாக இருக்குது. 2 பழம் பிச்சாச்சு, ஒன்று அப்பாய்க்கு வச்சாச்சு, ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்டோம். எல்லோரும் நம்ம வீட்டிலலாம் குட்டி குட்டியாக இத்தனோண்டு செடி தான், அதான் நாங்கள் வைக்கவே இல்லை, தானாக வந்தது. அங்கே ஒன்று, இப்போ இங்கே ஒன்று வருது. சாணி கிடைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது, காலையில் கரைசி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் 1-2 பிரண்டை. இது வந்து இந்த பிரண்டை வந்து அந்த அக்கா வச்சது தான். இந்த பிரண்டை அந்த அக்கா வச்சது. மருதன கண்ணு அவங்க தான் வச்சது. நொச்சி குச்சி இல்லை இருக்குது, அந்த அக்கா வச்சது தான். இது நொச்சி குச்சி. அது இல்லாமல் புங்க மரத்தை இதில் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் புங்க மரத்தை தான் ஒடிச்சு விட்டேன். இது கரண்ட் பாக்ஸ் போதா அதனால. ஆனால் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வெட்டி விட்டுக்கலாம், காற்று நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரண்டை பிச்சிருமா? இப்போ அடுத்து எப்படி உடைக்கணுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்லேயும் வந்து
ரொம்ப நாளாச்சு நான் வீட்டில் ரொட்டீனே போடுறதில்ல. அதனால நம்ம வீட்டில் என்னென்ன இருந்துச்சு இல்லைன்றதை காட்டவே இல்லை. அப்பா இறந்து இன்னையோட 4 மாதம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரிலாம் போடவே இல்லை. எலும்பிச்சம்பழ கன்று பெருசாகிடுச்சு, வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வரும்போது கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணால் தான் நல்லா வரும் அப்படி சொல்லிட்டு அதனால் கட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து காய் வரல. இது வந்து சப்போட்டா மட்டும் திரு இது வச்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வச்சா அங்கிட்டு வந்து ஆடு மாடு இந்த மாதிரி பறிச்சுட்டு போயிருது. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. இதுவும் அதுக்கப்புறம் என்ன நார்த்தாங்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நார்த்தாங்காய் செடி. இதுவும் தானாக வருது, நாங்கள் வைக்கல. நெல்லிக்காய் மரம். நார்த்தங்காய். இது வந்து நவாமரம். இதை வந்து வெட்டி விட்டோம், நவாமரம் வேணாம்னு. ஆனால் அது மறுபடியும் வருது நவாமரம். இங்கே வந்து சப்போட்டா. நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள், செம்ம நெல்லிக்காய். இப்போ இங்கே எங்கள் வீடு இந்த மரம் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சீசனாக இருக்கும்போது எங்கள் இதில் சீசன் இருக்காது. எல்லா இடத்துலையும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்போ தான் சீசன் இருக்கும். இதில் வரவங்க இந்த மாதிரி வேணுங்கிறவங்க வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. எங்கள் அண்ணி கேட்டாங்க, அதனால் பறிச்சுட்டு போகணும். ரெண்டு தார் விட்டுருக்கு. இங்கிட்டு ஒரு தார், அங்கிட்டு ஒரு தார். அங்கே இருக்கா? இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இல்லைக்கா, எலுமிச்சம்பழம் இதை விட இன்னும் பெருசாக இருக்காக்கா? இது வந்து அந்த பெரியம்மா தான் வச்சாங்க. மருதாணை இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் மருதாணை வைக்கலை, இன்று தான் வைக்க வேண்டும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து பாவக்காய் விதை போட்டு வந்துச்சு. ஒரு 10 பாவக்காய்க்கு மேலே பறிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இது வரல. அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. குட்டி குட்டி பிஞ்சா இருக்குது நிறையா. ஆனால் நம்ம பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது, பார்க்காத போது முன்னாடி இருக்கும். இது வந்து அப்படியே சும்மா அதுவாக வந்தது தான், இருக்கிற விதைங்கள் அப்படி போடுறனால. மல்லிப்பூ வேணுங்கிறப்ப பறிச்சுக்கிட்டோம், தீந்து போச்சு. இதுவே அழகாக இருக்க மாதிரி தான் இருக்குது பூவை விட. அடுத்த அத்தி மரம். ஒவ்வொரு கிளையிலையுமே பாருங்க, இது ஒன்று தான் இருக்குது. 2 4 குட்டியார் 6 இருக்குது மொத்தம். இந்த மாதிரி பாருங்க, 3 ஒரு கிளைக்கு 4. இந்த தடவை செம்ம அத்திப்பழம். இந்த முருங்கை மரத்தை வந்து வெட்டியாச்சு. ஏன்னா வந்து லைன் வந்து முன்னாடியே இருக்கனால மரத்தில் சாஞ்சு ரொம்ப உயரதாக ஆகுது அப்படி சொல்லிட்டு வெட்டிட்டோம். ஆனாலும் திருப்பியும் வந்துருச்சு. சரி நம்ம வர வர வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பரண்டை வந்து இப்போ நம்ம ஒடிச்சிட்டு வந்தாச்சு. எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னது மாதிரியே மாமன் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையை வந்து எப்படி ஒடிச்சு எடுக்கலாங்கிறத பார்ப்போம். பிரண்டை அப்படி இருக்குங்களா? ஃபஸ்ட்டு இந்த காம்பை எடுத்துட்டு இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்த பிற்பாடு அடுத்த கட்டிங்க இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது இப்போ நம்ம இப்படி அரிஞ்சு போடுறப்ப இவருங்க இதுலேருந்து ஒரு நார் வரும். அப்போ இந்த நாரை இப்படி அரியும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நார் மட்டுமே தனியாக வரும். அப்போ இந்த நாரை பிடிச்சி நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த வரும் இந்த நார் வந்துடும். நம்ம அதுக்கு பிற்பாடு நம்ம பிரண்டையை வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாருக்குள்ளேயும் அந்த ஒரு இது இழுத்தோம்னா அதில் நார் இருக்கும். ஏன்னா நம்ம நாரை வந்து சாப்பிடும்போது நாக்கு தண்டு போடும். இன்னொன்று நமக்கு அரைக்கும் போதும் அது ஒரு மாதிரி நாராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதை பிடிச்சிட்டு இப்படி வர்றதை இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நார் வந்துடும். அதை வந்து உரிக்கணும் நம்ம அப்படி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள் நார் வராது. இப்படி நார் வந்துச்சுன்னா இப்படி இழுத்துடணும். அதே மாதிரி அடுத்ததை காட்டுறேன் பாருங்க.
இப்போ வருதுங்களா? இந்த நாரை வந்து இழுத்துடணும். உங்களுக்கு வந்து பிரண்டா இருக்கும்போது கை ஒரு மாதிரி முணுமுணுப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிரண்டையை எடுத்து செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த கையில் முணுமுணுப்பும் இருக்காது. ஒரு டைம் இப்படி செய்கிறேன். இப்படி செய்கிறப்ப இந்த நார் வரும். இந்த நாரை உரிச்சிட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா பிரண்டையுமே வந்து இப்போ நம்ம வந்து நார் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். எல்லா பிரண்டையுமே வந்து நம்ம இப்போ துவையலுக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரண்டையை நல்லா பொடிசாக நார்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அலசிட்டு இப்போ நம்ம வந்து துவையல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரண்டை துவையலுக்கு பிரண்டை எடுத்துருக்கோம். இது வந்து பூண்டு, இது வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஊசி மிளகாய், அதனால் இது நல்லா காரமாக இருக்கும், நல்லா ஊசி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் வந்து பிரண்டை துவையல் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு பிற்பாடு பிரண்டையை வந்து போட்டுக்கலாம். பிரண்டை வந்து நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை நிறம் கொஞ்சம் மாறணும். 1-2 நார் இருக்கும், சுத்தமாக நார் இல்லாமல் எடுக்க முடியாது, அவ்வளோ 1-2 நார் இருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், தேங்காய் வேணாங்கிறவங்க வேணாம். நாங்கள் தேங்காய் போட்டால் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் தேங்காய் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கிட்டோம். இனிமேல் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இங்கே ஒரு சட்டியில் வந்து எண்ணெய், கடுகு, வரமிளகாய். இது வந்து எங்கள் சின்ன அண்ணி தாளிக்கிறாங்க, பெரிய அண்ணி சுமித்ரா அண்ணி. சாதம், துவையல், இன்று இதுதான் எங்களுடைய உணவு. துவையல் ரெடியானோடனே நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. நானும் சாதனாவும் சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. துவையல் வந்து சூப்பராக இருக்குது. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய். ஓகே பாய். துவையல் சாதம். பாய் பாய் பாய். வெறும் இந்த மூளையில் இருந்துச்சுமா. அவ்வளோதான் விளையாண்டுருக்காங்க உங்கள் மாமாலாம். பாய்.